இருக்கிற போது நம்மாழ்வார் ரங்கநாதனை பாட முடியல. அவர் அங்கேயே திருப்புலி ஆழ்வார் சன்னதியிலேயே உட்கார்ந்து விட்டார். அதனால் ரங்கநாதன் ஆழ்வார் திருநகரி போய் அங்கே அவரிடத்திலே சவசாரிச்சு, ஓய் ஆழ்வாரே, நீர் பாடவில்லையானால் எனக்கு திவ்யதசம் ஆகாது. நான் வைகுண்டவாசிதான், ஆனா உம்ம வாக்குல வரணும்னார். அவன் நான் என்ன பண்ண போறேன்? அதனாலே கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்னே தளரும் என்று எம்பெருமானிடத்தை கைகூப்பி சரணாகதி பண்ணி வந்தார எனக்கு வேற ஒன்றும் வழி இல்லை. அதனால உம்மிடத்து நான் அழுது அந்த நீரை தேவனிடத்திலே சமர்ப்பித்து பிரார்த்திக்கிறேன்னு பிரார்த்தார். அதனாலே திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் வந்தார், பெருமாளை சேவித்தார். ஆனால் திருவாய்மொழி இங்கே உற்சவம் நடத்த வேண்டும்னு ஆசைப்பட்டார். அதனால நம்மாழ்வாரை கொண்டு வச்சு இங்கே பெருமாளுக்கு உற்சவம் கிடையாது, ஏகாதசி கிடையாது, விசேஷம் கிடையாது, திருவாய்மொழி திருநாள். வைகுண்ட ஏகாதசி 20 நாளும் 10 நாள் திருமங்கை ஆழ்வார், 10 நாள் நம்மாழ்வார். நம்மாழ்வார் உற்சவம் தான் இங்கே விசேஷமே தவிர ரங்கநாதனுக்கு விசேஷமே கிடையாது. திருவாய்மொழி திருநாள். அப்போ ரங்கநாதன் அவன் பிரபன்ன கூடசரான நம்மாழ்வார் மோட்சத்துக்கு வழிகாட்டினார். அதனாலே அவருக்கு இந்த சொர்க்க வாசலை நான் வழிகாட்டுகிறேன் சொல்லி ரங்கநாதன் புறப்படுகிறார். மற்ற பக்தர்களெல்லாம் சொர்க்க வாசல் மிதிச்சு மோட்சத்தை அடைகிறார்கள். அதனாலே இந்த உற்சவம் ஏகாசி, வைகுண்ட ஏகாசி, திருவாய்மொழி திருநாள்னு பேரு. கடைசி என்று நம்மாழ்வார் திருவடி தொழுவது அதுதான் மோட்சம். அதனால வைகுண்டத்திலேயே ஸ்ரீரங்கத்திலேயே நம்மாழ்வார் மோட்சம்தான் விசேஷம். ஆகினாலே ஆழ்வாராலே பாடல் பெற்றவர் 108 திவ்யதேச எம்பெருமானம் இங்கே ராத்திரி வந்து தங்கி காலையில புறப்பட்டு போகிறார். அதனாலே தலைமையான ஸ்ரீரங்கம் எங்கும் சுத்தி பெருமானை சேவி என்று சொல்லி அவரை சேவித்து எல்லோரும் க்ஷேமத்தை அடைய வேண்டுமாய் பெரிய பெருமாளையும் பெரிய பிராட்டியையும் பிரார்த்திக்கிறேன். नमो नमो श्री नारायण श्री हरि नमो नारायण अरुள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயண. நமோ நமோ ஸ்ரீ நாராயண ஸ்ரீ ஹரி நமோ நாராயண அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயண. ஸ்ரீ ஹரி உன் பார்வையில் நான் வாழ வேண்டுகிறேன். நாதனே உனை நாடியே மனமாற பாடுகிறேன். 6 கடலில் சென்று சங்கமிக்கும். ஆனால் ஒரு கடல் கடல் வண்ணனாம் நம்பெருமாளை சென்று சங்கமித்திருப்பதே திருவாய்மொழி திருநாள். இன்றளவும் திருவரங்கத்திலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி நிற்க திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கும் நம்பெருமாளை சென்று தன் திருமுடியை வைத்து சரணடைகிறார் நம்மாழ்வார். காரிமாறன் சடகோப்பன்
நம்பெருமாளின் திருவடி தொழும் காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும். துயரறு சுடரடி தொழுது நின்ற தூயவனை துளபத்தின் இதழ்கள் வருடுகின்றன. தன்னந்துழாய் வளை கொள்வது யாமிழப்போம். நடுவே வண்ணந்துழாவி ஓர் வாடையுளாவும் வள்வாயகலால் புல்நந்துழாமே பொருநீர் திருவரங்கா அருளாய் எண்ணந்துழாவமிடுத்து உளவோ பண்டும் இன்னென்னவே என்று தன்னுடைய திருவிருத்தத்திலே திருவரங்கன் திருவருளை பெற வேண்டி நின்ற நம்மாழ்வாரின் வாக்கு நிறைவேறியதோ என்னும்படியாக இந்த திருவடி தொழுதல் வைபவம் நமக்கு உணர்த்துகின்றது. நம்பெருமாள் அணிந்திருந்த கஸ்தூரி திலகம் நம்மாழ்வாருக்கும் அணிவிக்கப்பட்டு பொன்மேனியுடன் காட்சி தருகிறார் காரிமாறன். நமோ நமோ ஸ்ரீநாராயணா ஸ்ரீஹரி நமோ நாராயண. அனைத்திலும் உன் தத்துவமே தோன்றுமே ஹரிநாராயண. நமோ நமோ ஸ்ரீநாராயணா ஓம் நமோ நாராயணாய. நாடினேன் ஹரிநாராயணா ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. அன்றைய நாளில் பராங்குசன் பாடிய பைந்தமிழுக்கு பரகாலன் பாரித்து செய்த தமிழ்த்தொண்டு இது. மேலும் காரிமாறனின் கவித்துவத்தை இவ்வுலக மக்கள் அறியும் வண்ணம் திருவரங்கன் திருமுன்பே பரப்பி திருவாய்மொழி திருநாளாக கொண்டாடிய பெருமை திருமங்கையாழ்வார் ஒருவரையே சாரும். அவ்வாறு திருவாய்மொழி திருநாள் கண்டு மகிழ்ந்த அரங்கனை பிரிய மனமில்லாதவராய் மாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே ஆழ்வார் திருநகரிக்கு வந்து சேர்ந்து பொலிந்து நின்ற பிரானை வணங்கி நின்றார் நம்மாழ்வார். உண்டோ வைகாசி விசாகத்திற்கொப்பொரு நாள் என்பார் மணவாள மாமுனிகள். வைகாசி விசாகம் திருக்குறுங்குடி நம்பியே சடகோப்பனாய் அவதரித்த திருநாள். மாசி விசாகம் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி உத்தரவுப்படி மதுர கவியாழ்வார் பொருணை நதியை காய்ச்ச அதிலிருந்து முதலில் பெறப்பட்டவர் பவிஷ்யதாச்சாரியார். மறுமுறை காய்ச்சும் போது மதுர கவியாழ்வாருக்கு கிடைத்த அரிய பொக்கிஷமே இன்றைய நாளில் ஆழ்வார் திருநகரியிலே நாம் கண்டு வணங்கும் அழகிய திருமேனி. ஆக ஆழ்வார் திருநகரியிலே நம்மாழ்வாருக்கு அவதார உற்சவமாய் வைகாசி விசாகமும் அவரின் அர்ச்சாவதார திருமேனி கிடைத்ததற்காக மாசி விசாகத்தையொட்டி 10 நாட்கள் உற்சவம் நடத்தப்படுகின்றது. தாமிரபரணி நதிக்கரைக்கு நம்மாழ்வார் எழுந்தருளி திருமஞ்சன வைபவம் கண்டருள்கின்றார். மாட மாளிகை சூழ் திருக்குறுகூரில் ஆதிபிரான் அடித்தொழும் மகிழ்மாலை மார்பினன் மாறன் சடகோப்பன் தாமிரபரணி நதியிலே மனம் மகிழ்ந்து மஞ்சனமாடி தீர்த்தவாரியும் கண்டருள்கின்றார். பழமையும் பொலிவும் பெற்ற மொழி செம்மொழி தமிழ்மொழி. அந்த பைந்தமிழை கொண்டு பல நெடுங்காலம் முன் பராங்குசனும் பாடிய வேதத்தின் சாரமே திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழிக்கு ஏற்றம் தரவே திருமங்கையாழ்வாரும் திராவிட வேதத்தை திருவரங்கன் திருமுன்பு திருவாய்மொழி திருநாளாய் நடத்தி வைத்தார். ஆக காரிமாறனை பின்பற்றியே
கலியனும் தன் சொல்மாலை கொண்டு செந்தாமரை கண்ணனை திவ்ய தேசங்கள் தோறும் தரிசனம் கண்டார். திருமங்கையாழ்வாருக்கு தீயாய், நீராய், திசையாய், இரு நிலமாய், தாயாய், தந்தையாய் தெரிந்த அரங்கனே ஆழ்வார்களுக்கு அருள் செய்பவனாய் திருவரங்கத்திலும் உள்ளான். அந்த நம்பெருமாளுக்கு நாலுகவி பெருமாள் செய்த நற்றமிழ் தொண்டால் நல்லருளும் கிடைத்தது. இன்றைய நாளிலே வைகாசி விசாகத்தில் நம்மாழ்வாருக்கு நடக்கும் வைபவத்தையொட்டி திருமங்கையாழ்வாருக்கும் மஞ்சள் குழி வைபவமாக திருநாங்கூர் மணிமாடக் கோவிலில் தமிழ் பெருவிழா நடைபெறுகின்றது. மாறனின் பெருமையும் மங்கை மன்னனின் புகழும் இம்மாநிலத்தோர் அறிய ஆழ்வார்கள் தரிசனம் தொடர்ந்து வழிகாட்டுகிறது. அவ்வழியை பின்பற்றி திருவரங்கன் திருவருள் பெற்று என்றும் நாம் இன்புறுவோம். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.